Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 5 2-Dimensional Analytical Geometry 2 Exercise 5.4 First question solve பண்ணலாம். Find the equation of two tangents that can be drawn from the point 5, 2 to the ellipse 2x square plus 7y square is equal to 14. இப்போ இந்த எக்ஸசைஸ் சால்வ் பண்ண முன்னாடி பேஜ் நம்பர் 204ல டேஞ்சன்ட் இருக்கணும்னா கண்டிஷன் என்ன பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அது எல்லாமே இருக்கும். ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. So page number 204ல இருக்கும் பாருங்க. Condition for the line y is equal to mx plus c to be a tangent to the conic section. So எல்லாமே இருக்கும். பாரபோலாவோட கண்டிஷன் என்ன இருக்கும், அப்புறம் எலிப்ஸோடது என்ன, அப்புறம் ஹைப்பர்போலாவோடது என்ன, இதுதான் தான் முக்கியம். நமக்கு இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சைடில் அப்படியே நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக மொத்தமாக நம்ம ஃபார்முலா படிக்கணும் அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக கடந்து எல்லாமே படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சொல்யூஷனில் இப்போ கிவன் எல்லாமே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7y இஸ் ஈக்குவல் டு 14. இதை நம்ம நார்மலாக எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஃபார்மேட் கொண்டு வரணும், ஈக்குவல் டு 1ன்னு. இப்போ டிவைடட் பை 14, 2x ஸ்கொயர் பை 14 plus 7y square by 14 is equal to 14 by 14. 2 1 time 7 time 7 1 time 7 2 time cancel பண்ணா 1. அப்போ x square by 7 plus y square by 2 is equal to 1. இப்போ இதில் a square value 7, b square ஓட value 2. அடுத்து நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, பாயிண்ட் 5, 2. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் டூ டேஞ்சன்ட். ஸோ டேஞ்சன்டோட கண்டிஷன், த கண்டிஷன் ஃபார் த லைன் y is equal to mx plus c to be a tangent to the ellipse. Ellipse is எலிப்ஸுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கணும்னா அதோட கண்டிஷன். இதில் y is equal to mx plus c இருக்கா, அதுக்கு பதிலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்க போகிறோம். இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இதில் எனக்கு தெரிஞ்ச வேல்யூவில் அப்ளை பண்ணுறேன். ஏ ஸ்கொயர்னா 7, பி ஸ்கொயர்னா 2, எக்ஸோட வேல்யூ என்ன 5, பாயிண்ட்லேருந்து எடுக்கிறேன். ஒய்யோட வேல்யூ 2, பாயிண்ட் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எம்மோட வேல்யூ என்ன நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஒய்யோட வேல்யூ 2, எம் வேல்யூ தெரியாது, எக்ஸோட வேல்யூ 5, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயரு 7, எம் ஸ்கொயர் தெரியாது, ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ 2. இப்போ இந்த 5m இன்சர்ட் கொண்டு வந்துடலாமா, 2 மைனஸ் 5m இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணோன்னா என்ன பண்ணோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறேன். 2 மைனஸ் 5m ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸும் ரிமூவ் ஆகிடும், ஸ்கொயர் ரூட்டும் ரிமூவ் ஆகிட்டு 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு இருக்கும். இப்போ அடுத்த லைனில் இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு அந்த லைன் ஒரு வாட்டி எழுதிக்கிறேன், நீங்கள் எழுத வேண்டாம் சரிங்களா, ஏன்னா லாஸ்ட் பேஜில் இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2, 2 ஸ்கொயர் 4, 5 2s are 10, 10 2s are 20m, 5 ஸ்கொயர் 25m ஸ்கொயர் 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2. இப்போ எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 25m ஸ்கொயர் 7m ஸ்கொயர் மைனஸ் m ஸ்கொயர் ஆகிடும், மைனஸ் 20m இருக்கு, ப்ளஸ் 4 இருக்கு, ப்ளஸ் 2 சைடு வந்தால் மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 25m ஸ்கொயர் மைனஸ் 7m ஸ்கொயர்னா 18m ஸ்கொயர் மைனஸ் 20m ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. எல்லாமே 2ஆல் மல்டிபிள் ஆகும், அப்போ 2ஆல் டிவைட் ஆகும். 2 9s are, ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 9s are 18m ஸ்கொயர்
minus 10 into m plus 1 equal to 0. இப்போ factorize பண்ண போகிறோம். 9 ones are 9. ரெண்டாக பிரிக்கணும். minus 10 அப்போ 9 தான். 9 ones are 9 minus 9 minus 1. 9ஆல் மல்டிபிள் பண்ணால் 9ஆல் டிவைடும் பண்ணும். இது 1 டைம். ஸோ minus 1 minus 1 by 9. எப்படி எழுதுறது? m minus 1 கீழே 9 இருக்கனால 9 into m minus 1 is equal to 0. இப்போ m ஓட வேல்யூ minus 1 அந்த சைடு வந்தால் plus 1 or m is equal to minus 1 அந்த சைடு வரும்போது plus 1 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 9 டிவிஷனில். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது நமக்கு தெரியணும். இப்போ ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். when point வந்து 5,2 and m is equal to 1 by 9. அடுத்து 1 வச்சுட்டு எழுதலாம். இப்போ இது ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப், ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் tangent is y minus y1 is equal to m into x minus x1. y minus y1 value 2, m ஓட வேல்யூ 1 by 9, x minus x1 value 5. இப்போ இந்த 9 அந்த சைடு கொண்டு வந்துடலாமா? 9 into y minus 2 is equal to x minus 5. 9y minus 9 2s are 18. inside multiple பண்ணுறேன் is equal to x minus 5. இப்போ எல்லாமே ஒரு சைடாக கொண்டு போகணும். எக்ஸு பாசிட்டிவாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸு ப்ளஸ் 9 அந்த சைட் போனால் மைனஸ் 9y, மைனஸ் 18 அந்த சைட் போனால் ப்ளஸ் 18, மைனஸ் 5 அப்படியே இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸு மைனஸ் 9y ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு ஈக்குவேஷனுக்கு தான். இன்னொரு ஈக்குவேஷன் நான் வந்து கண்டுபிடிக்கணும். சேம் பாயிண்ட்டு எம்மோட வேல்யூ 1. செகண்ட் சப்டிவிஷன். when point வந்து 5,2 m ஓட வேல்யூ 1, அதே ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் வேல்யூ y minus y1 is equal to m into x minus x1. y minus y1 வேல்யூ 2, m ஓட வேல்யூ 1 into x minus x1 வேல்யூ 5. இப்போ 1ஆல் மல்டிபிள் பண்ணலாம். y minus 2 is equal to x minus 5 into 1, x minus 5. இப்போ x பாசிட்டிவாக இருக்க சைடு கொண்டு போகணுமா? அப்போ x ப்ளஸ் y சைடு வந்தால் மைனஸ் y, மைனஸ் 2 அந்த சைடு போனால் ப்ளஸ் 2, மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ x மைனஸ் y, 2 மைனஸ் 5 மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ரெண்டு ஈக்குவேஷன் டேஞ்சன்ட்டோடது. நீங்கள் லாஸ்ட்டாக எழுதிட்டு த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ஸ் ஆர்னு எழுதிட்டு கூட ரெண்டுமே சேர்த்து கூட எழுதலாம். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். the equation of the, இது எழுதணும்னு இல்லை, பட் நான் எழுதுறேன். tangents are x minus 9y plus 13 equal to 0 and x minus y minus 3 equal to 0. clear இருக்கா? second question, find the equation of the tangents to the hyperbola. ஒரு டைப்புக்கு different formulas இருக்கும். x square by 16 minus y square by 64 is equal to 1, which are parallel to 10x minus 3y plus 9 equal to 0. parallel to கொடுத்துட்டாலே இதுலேருந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் a ஸ்கொயர் b ஸ்கொயர் கிடச்சிருச்சு, நம்ம நார்மலாக சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா என்ன கொடுத்துருக்காங்க? x square by 16 minus y square by 64 is equal to 1. இப்போ இதுலேருந்து a ஸ்கொயரோட வேல்யூ 16, b ஸ்கொயரோட வேல்யூ 64 எடுத்துக்கலாம். அண்ட் டான்ஜென்ட் வேணும்ல, let y is equal to mx plus c be the required tangent. required tangent. இப்போ இன்னொரு கண்டிஷன் சொன்னாங்க the tangents are parallel to அப்படின்ட்டு அது எழுதிடலாம். tangents are parallel to 10x minus 3y plus 9 equal to 0. இது வந்து parallel to. இது parallel toனா ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸ்லோப் SLOP, சரிங்களா? slope of the tangent
m கண்டுபிடிக்கலாம். m எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு லைன்லேருந்து மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அப்போ m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னது 10, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் என்ன -3. ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டா m ஓட வேல்யூ 10/3 கண்டுபிடிச்சிட்டோம். m வேல்யூ 10/3. பேரலல்னா ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவல் தானே. இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் டு பி டேஞ்சன்ட் அதை எடுத்துக்கலாம். அடுத்தது the condition for the line to be a tangent to the hyperbola. ஹைப்பர்போலாக்கு டேஞ்சண்டாக இருக்கணும்னா கண்டிஷன்னா c square is equal to a square m square minus b square. இப்போ c square is equal to a square வேல்யூ 16, m இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 10/3 whole square minus b square வேல்யூ என்ன 64. கரெக்டா? இப்போ இதில் வந்து 16 into 100 divided by 9 minus 64. இப்போ இதை இன்டூ பண்ணாதான் மைனஸ் பண்ண முடியும் இல்லையா சி ஸ்கொயருக்கு. அப்போ 1600 minus 64 into 9, 9 4s are 36, 9 6 are எவ்வளோ 54, 57 576 divided by 9, 1600 minus 576 4201. c square is equal to 1024 by 9. இப்போ c ஓட வேல்யூ தான் வேணும். அப்போ ரூட் ஆஃப் 1024 by 9. 1024 ஓட ரூட் வந்து 32 ப்ளஸ் ஆர் மைனஸ் 32/3. இது வந்து c ஓட வேல்யூ. இப்போ ரெக்வயர்டு டேஞ்சன்ஸ் எழுதிடலாம், ரொம்ப ஈஸி. The required tangents are y is equal to mx plus c. y is equal to m ஓட வேல்யூ 10/3 into x. c இருக்கிற இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் 32/3. அப்போ ரெண்டு டேஞ்சன்ட் வரும். ஒன்று y is equal to 10x/3 plus 32/3. இன்னொன்று y is equal to 10x/3 minus 32/3. அப்போ y is equal to 10x, கீழே டினாமினேட்டர் சேம், டைரெக்டாக 10x plus 32 divided by 3ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் இந்த 3யை y பக்கத்தில் 3 into y மல்டிப்ளை பண்ணிடலாம். is equal to 10x plus 32. இப்போ இந்த y இன்சைட் கொண்டு வந்துடுங்க. 10x minus 3y plus 32 equal to 0. இதே மாதிரி இங்கேயும் சால்வ் பண்ணும். சேம் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வரும், அவ்வளோதான். y is equal to 10x minus 32/3 divided by சேம் நம்பர். இப்போ 3y பக்கத்தில் போயிடும், which is equal to 10x minus 32. இப்போ ப்ளஸ் 3y இன்சைட் வந்துடும். இப்போ 10x minus 3y minus 32 equal to 0. அவ்வளோதான், ஈஸி இல்லையா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 2 சம் பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.